ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி வந்து கோழிக்கு ஒரு மருந்து ரெடி பண்ணுறேங்க. கோழிக்கு உடம்பு சரியில்லை. நேற்றுலேருந்து வந்து வெள்ளை கழிச்சலாக கழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், 5-6 சின்ன வெங்காயம், குப்பைமேனி இலை இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தாங்க இருக்கும் குப்பைமேனி இலை. இதில் வந்து நான் இலையாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் வந்து இப்படியே டிரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னாலுமே தான் அந்த கோழி வந்து சாப்பிடாது. அதனால் வேண்டி அது சாப்பிட்ற மாதிரி பச்சை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு மொத்தமாக அடிச்சிடுறதுங்க. அடிச்சுட்டு சின்ன கோழி குஞ்சாக இருக்குது அப்படின்னாக்கா சிரஞ்சில் சாறு மட்டும் எடுத்து கொடுக்கலாம். இது வந்து எங்கள் கோழி வந்து நல்ல பெரிய கோழியாகவே இருக்குது. அதனால் நான் வந்து சூடான சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சூடான சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, அரிசியில் மிக்ஸ் பண்ணுறேன். அரிசியில் மிக்ஸ் பண்ணி கோழிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க 2 நாள் தொடர்ந்து காலையில் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து வெள்ளை கழிச்சல், காய்ச்சல், சளி இதெல்லாமே சரியாக போயிடும் அப்படின்றாங்க. ஓகே, இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி முதல்ல சாப்பிடுமான்னு தெரியல, போய் வச்சு பார்ப்போம் சாப்பிடுதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். இது வரைக்கும் இற வைக்கலை. காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த கோழிக்கு இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சேவலுக்கு தாங்க 2 நாளாக உடம்பு சரியில்லை, வெள்ளை கழிச்சலாக கழிஞ்சிட்ருக்கு, இறையே சாப்பிட மாட்டேங்குது. அதனால் வேண்டி இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். அது தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் கொடுத்தாலே சரியாக போயிருங்க. தேங்க்யூ. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.